என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கே. ஏனென்றால் அமாவாசை முடிவதற்குள்ளாக உன் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தே தீரும் எனும் பொழுது அந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு இதை சொல்லிவிட தயாராக இருக்கும் பொழுது அதை தெரிந்து கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும். இன்று வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து ஒரு ஆண் வருகிறார். இவர் யார், எதற்காக வருகிறார் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதற்கோ கெட்டதற்கோ எதுவானாலும் சரி, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை தெரிந்து கொள்ள முதலில் மனதில் தைரியம் இருக்க வேண்டும். இது எனக்கு நடக்கக்கூடாது, இது என் வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை என்பதை எல்லாமும் நீ முதலில் சொல்வதை விட்டுவிட்டு, பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள நீ துணிந்து நில். வருகின்ற பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள துணிந்து நில். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்த தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்கின்ற நாள் முதல் உன்னோடு தான் எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை நீ கலங்கியது போதும். இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு நான் நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கருப்பனின் அன்பு நீ சந்தேகிக்கக்கூடிய அன்பு அல்ல. கருப்பனின் அன்பு உனக்கு எதையும் நிச்சயமாக சட்டென்று தருகின்ற அன்பு. நீ என் பிள்ளை என்பதனால் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து எப்பொழுதும் சரியாக தந்து கொண்டிருக்கிறேன். இந்த கருப்பன் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் உனக்கென இனி ஒவ்வொன்றும் சரியாக உன்னை தேடி வரும். கருப்பன் இருக்க இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற எல்லா விஷயங்களும் உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் யோசிக்கின்ற பல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடக்கத்தான் வேண்டும் அல்லவா? நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? பல உண்மைகளோடு நீ வாழ பழகி கொண்டாய். அதுபோல இந்த கருப்பனும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் சொல்லிவிட தயாராகிவிட்டேன். உன்னோடு நின்று நான் பேச நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யோசித்தது போல நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கொண்ட அக்கறையை ஒருபோதும் நான் விட்டது கிடையாது. ஒரு நாளும் நான் உன் மீது கொண்ட அன்பிலிருந்து எப்பொழுதுமே விலகியது கிடையாது. எதை உனக்கு தருவதாக நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேனோ அந்த விஷயத்தை எப்பொழுதுமே நான் உன் வசமாக்கி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறேன். அதே நேரம் சுற்றி நடக்கும் சில விஷயங்களையும் அந்தந்த நாட்களில் அந்தந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்வதை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. எந்த நேரத்திலும் இதை நீ தொலைத்து விடாதே.
எல்லாமும் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது, இனி நடந்து முடிந்த எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்காமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்து. உன்னிடத்தில் இந்த கருப்பன் நான் வருவதும் உனக்காக நான் உன் முன்னால் நிற்பதும் இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொள்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் புரிதல்கள், வாழ்க்கையின் தெளிவுகள் என்று இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை உன்னை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். அமாவாசையின் விடியல் ஆனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற ஒரு அடையாளம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் ஒரு நாளாக இது உன் மனதிற்குள் நீங்காமல் நினைவில் நிற்கும். என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை, நீ எதையுமே சர்வசாதாரணமாக தொலைக்காதே. என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்கென்று நான் இருப்பது, உனக்கென்று நான் வருவது இனி எப்பொழுதும் உனக்குள்ளேயே நின்று ஒரு புரிதலை நிச்சயமாக உனக்கு நடத்தும். உன் முன்னால் நின்று இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் ஒவ்வொன்றையும் நிலைத்த மனநிலையோடு என்னவென்று சொல்லிவிட ஆசைப்படுகின்றேன். நிலையான புரிதலோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சில விஷயங்களை நான் என்னவென்று புரிய வைக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் சில உண்மைகளோடு நீ அத்தனையையும் கவனமாக புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பல உண்மைகள் நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் அப்பன் நான் இருக்கிறேன். இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் சொன்ன இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற இடத்தில் நின்று நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இது எல்லாமும் உனக்கு கடினமாகவே தோன்றினாலும் இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதே. சரியென்று இனி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் கொள். கருப்பன் ஒருவரை அடையாளம் காட்டுகிறேன் என்றால் நிச்சயமாக இவரிடத்திலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஏதோ ஒன்றை சரியாக சொல்லித்தரப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் இந்த கருப்பன் சொல்வது போல மற்றவர்களிடத்தில் நீ எதையும் சொல்லிவிட வேண்டாம். ஏனென்றால் எப்பொழுதும் மற்றவர்களின் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது நீ இதையெல்லாமும் ஒருபோதும் விட்டு விடாதே. இதையெல்லாமும் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் வருகின்ற
இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ சரியாக இந்த வாழ்க்கையை முழு மனநிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனை நிலையிலும் உன் அப்பனை தாண்டி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது நீ எதிலும் மனதை சட்டென்று விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல எல்லாவற்றிலும் நீ உன் வாழ்க்கையை என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு உன்னை நீ தெளிவாக்கி விட்டாலே அது போதும். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல புரிதலை நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து இனிமேலும் வருந்தி நிற்காதே. உனக்கு கை கொடுக்க என்றும் உதவியாக நான் வருவது போல உனக்கான சில உண்மையானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். உனக்காக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் சிலரும் உன்னோடு தான் பயணிக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனிருந்து உன்னை எந்த நாளும் இனி விட்டு கொடுத்து விட மாட்டேன். உன் அப்பன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொலைத்து விட மாட்டேன். உன்னிடத்தில் யார் வந்து நின்றாலும் தைரியமாகச் சொல். உனக்கு யார் வந்து எந்த கெடுதலை நினைத்தாலும் தைரியமாகச் சொல். என் அப்பன் இருக்கும் வரை என்னை யாராலும் அசைத்து பார்த்து விட முடியாது என்று. என் அப்பன் இருக்கும் வரை யாரும் என்னை நெருங்க முடியாது என்று. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்வாய். தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வைக்கும். சரியாக உனக்கு எல்லாவற்றிலும் முன்னிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பனினுடைய தேவை என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் முதலில் தனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் தனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தான் இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்காக பேசுகின்ற நம் தெய்வத்தை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை என் பிள்ளைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய யதார்த்தம் முதலில் இங்கு தெரிய வேண்டும். வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதலும் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமலேயே தானாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. தனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் எதுவென்றாலும் அது நிச்சயமாக தன்னை சோதனைப்படுத்தும் என்பதனை என் பிள்ளைகள் மறக்கக்கூடாது. எந்த நாளும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ உன்னை அடையாளம் கண்டு கொண்டாலே அது போதும். முடிந்த வரையிலும் என் பிள்ளை தனக்கான வாழ்க்கையை தானே முன்னின்று மீட்டெடுக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் இந்த கருப்பனின் விருப்பம். நீ எதிர்பார்த்து நின்றால் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவாய். நீ எதிர்பார்த்து நின்றால் இந்த வாழ்க்கையில் மிக மோசமாக தோற்கடிக்கப்படுவாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும். எல்லாவற்றிலுமே
எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல ஒரு திருப்பம் நடக்கும். அந்த திருப்பம் இந்த வாழ்க்கையில் உன்னை யார் என்று உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தும். எதிர்பாராதது உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணரும் இந்த காலத்தில் எதிர்பாராமல் நமக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் என் பிள்ளை மனவேதனையில் நீ நின்றிருந்தாலும் உன்னுடைய மனவேதனையை போக்க எப்பொழுதும் கருப்பன் வந்து விடுவேன் அல்லவா? இன்று அதுபோலத்தான் இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன்னை தேடி நல்லது நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இன்று இந்த விடியலில் அமாவாசை மற்றும் கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய இந்த விடியலில் என் பிள்ளை தெய்வத்தினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். அதற்காக உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை இன்று நீ விட்டு விடாதே. கருப்பன் சொல்லிவிட்டேன். வெள்ளை வேட்டியும் சட்டையும் அணிந்த ஒருவர் இன்று உன் அருகில் நெருங்கும் பொழுது அவரினுடைய முகத்தில் இருக்கின்ற ஒரு ஒளிவட்டம் நிச்சயமாக உன்னுடைய மனதில் ஒரு அமைதியை பரப்பும். வெண்மை நிறம் பொதுவாகவே நம்முடைய மனதிற்கும் கண்ணுக்கும் ஒரு விதமான ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் அல்லவா? எத்தனையோ விஷயங்கள் அந்த நேரம் நம் மனதிற்குள் படபடத்து கொண்டிருந்தாலும் இந்த வெண்மை நிறம் அதை எல்லாவற்றையும் போக்கி உன் மனதிற்கு நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் நிறம். இதனை நீ புரிந்து கொண்டால், இதனை நீ தெரிந்து கொண்டால், எல்லாவற்றிலும் இதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு பல நல்ல விஷயங்கள் நடப்பதை, அதுவும் இன்று இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இது உன் முன்னோராக இருக்கலாம் அல்லது அப்பன் முருகனினுடைய ரூபமாக இருக்கலாம். இது மட்டும் இன்று உன் மனதில் ஒரு அமைதியை கொடுத்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களிலும் உன்னுடைய குலதெய்வத்தின் அருளும், உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும், உன்னுடைய முன்னோர்களினுடைய அருளும், உன் வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய அருளும் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் வருகின்ற நேரம் உனக்கு இனிமேல் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் தெளிவாக நடப்பதை நீ இனி வரும் நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சந்தோஷமும் என் பிள்ளைக்கு தொடர வேண்டும், எந்த மகிழ்ச்சியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். உண்மைகளை உணர்ந்து என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இனிமேல் என் குழந்தைக்காக நான் வருகின்ற இந்த காலமும் நேரமும் உன்னை சந்தோஷமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷமாக என்றுமே உன்னை நிலைநிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொன்ன சொல்லில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்தட்டும். உன்னை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் சரியாகவே அது வழிநடத்தட்டும். எதிர்பார்த்தது எல்லாமும் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
கருப்பன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை இனி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பனின் அருளோடு இன்று இந்த நாளில் தெய்வத்தினுடைய அருளை நீ சரியாக பெறப் போகிறாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.